தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்கள் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்போம். ராமச்சந்திரன், இதுவரை எத்தனை வேட்பாளர்கள் செலவு கணக்குகளை தாக்கல் செய்திருக்காங்க? தமிழகத்தில் மொத்தம் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், பாமக, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் சுயேட்சைய வேட்பாளர்கள் என மொத்தம் 845 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி தினமாகும். குறிப்பாக ஒவ்வொரு வேட்பாளர்களும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிகபட்சமாக 70 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு செய்ய வேண்டும் என ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. குறிப்பாக ஒவ்வொரு வேட்பாளரும் தங்களது தேர்தல் செலவினங்களை எவ்வாறு கணக்கிடுவது என்பது குறித்து அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பாக விரிவாக பயிற்சியும் ஆலோசனையும் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவுற்று ஒரு மாதத்திற்குள் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களது தேர்தல் செலவு கணக்கினை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் அல்லது உதவி தேர்தல் அதிகாரி அவரிடம் வேட்பாளர்கள் தேர்தல் செலவு கணக்கினை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் இன்று மாலைக்குள் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களது தேர்தல் செலவு கணக்கினை தாக்கல் செய்ய வேண்டும். இது குறித்து ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் கடிதம் வாயிலாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த தேர்தல் கணக்கை தேர்தல் செலவின் போது அதை ஆய்வு செய்வதற்காக மத்திய தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் 2 தேர்தல் செலவின பார்வையாளர்கள் என மொத்தம் 78 தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் ஏற்கனவே இவர்கள் தேர்தலின் போது மேற்கொள்ளப்பட்ட அந்த செலவினைப்படி அவர்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. நாளை அவர்கள் தமிழகத்திற்கு வர உள்ளனர். அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த செலவினங்களை அவர்கள் ஆய்வு செய்வார்கள். ஆய்வு செய்து ஒரு வாரத்திற்கு பிறகு அவர்கள் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். மேலும் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு வேட்பாளர்களும் தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. ஆகையால் இறுதியாக இன்று மாலை தான் மொத்தமாக எத்தனை வேட்பாளர்கள் தேர்தல் செலவு கணக்கினை தாக்கல் செய்துள்ளார்கள் என்ற நிலவரம் தெரிய வரும். அமலா, ராமச்சந்திரன், செலவு கணக்குகளை முறையா தாக்கல் செய்யாத வேட்பாளர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? கடந்த 2009ஆம் ஆண்டு ஒவ்வொரு தேர்தல் வேட்பாளர்களும் அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய் மட்டுமே தேர்தல் பிரச்சாரத்தின் போது செலவு செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. அதனை அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒவ்வொரு தேர்தல் கட்சியின் சார்பாக இந்த செலவினங்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது அதிகபட்சமாக ஒவ்வொரு வேட்பாளர்களும் 70 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு செய்ய வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து இதனை விட கூடுதலாகவோ அல்லது தேர்தல் செலவின கணக்கிலை முறையாக சமர்ப்பிக்காமல் இருந்தாலோ அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். அதாவது 3 ஆண்டுகள் எந்த விதமான தேர்தலிலும் அவர்கள் போட்டியிட முடியாது. அது மட்டுமல்லாமல் வாக்காளர் பெயர் பட்டியலிருந்து அவர்கள் பெயர் நீக்கமும் செய்யப்படும்.